வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே கௌரவணியாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணசக்ஷுஷு ஸ்ரோத்ரம் தோ பலமிந்திராணி ச सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्मं निराकुर्यात् माहं ब्रह्मं निराकरोत् अनिराकरणमस्तु वा अनिराकरणमेऽस्तु तदात्मानि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு மகோபனிஷத்தினுடைய 292வது மந்திரம் பார்க்கலாம், சிந்திக்கலாம். பிரசூதஸ்ய பராதயம் ச அகமிதம் மம இதி யஹ பிரத்யய ஸ்வரூப ஸ்வஸ்த தஜாகிரத பிராக் பாவனாத். என்ன சொல்லுது? ஜாகிரத சொப்ன சுஷுப்திங்கிறது உங்களுக்கு 3 தெரியும். அதுக்கு முன்னாடியே இது பிறக்கும்போது இந்த மனமானது பிறக்கும்போது எப்படி இருந்துச்சு, பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, பீஜமாக எப்படி இருந்துச்சு, பீஜம் விழிப்படைகிறது. பீஜமாக இருக்கு. உங்கள் பல ஜென்மா, பல கோடி ஜென்மாவனுடைய கருத்துக்கள் பதிவுகள் எல்லாம், கர்மாக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, கருத்துக்கள் பதிவுகள் கர்மா எல்லாம் ஒன்று தான். சித்தங்கிறது தான் பிறக்குது. சித்தம்தான் பிறக்கிறது. சித்தை இயக்கிறதுக்கு சித்தானது சக்தி கொடுக்குது. இந்த சித்துக்கு ஆதாரமாக சத்து இருக்கிறது. சத்து எப்பயுமே அது பிக்சரில் கிடையாது. அது மறைந்து இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது, தோன்றாதது. நான் கர்த்தா, நான் போக்தா, அதில் எந்த வித குழப்பமும் இல்லை. ஆனால் நம்ம அனுபவம் இருக்குல்ல விவகாரத்தில், நான் நடக்கிறேன், நிற்கிறேன், போகிறேன், வரேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், விளையாடுறேன், எல்லாம் பண்ணுறேனே, அப்போ நான் எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க? நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறோம். இதுதான் கருத்து. இது புரியறதுக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும். இப்போ இந்த ஜாகிரத நிலையில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. சொப்பனத்தில் நீங்கள் கனவு காண்றீங்க, விழிச்சிங்கன்னா அது இல்லைன்னு தெரியுது. அப்புறம் காரணத்தில் உறக்கத்தில் போகிறீங்க, ஒன்றுமே தெரியல. விழிப்பு நிலையில் ஒண்டி தான் நீங்கள் யாருன்னு தெரியுது. அச்சா, இது ஒரு நிலை இருக்குது. இது இல்லாமல் இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அது எப்படி அதுக்கிட்ட ஒன்று ஒன்றா இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய உபாதிகள் பிடிக்குது. இந்த மாயைங்கிறது இந்த சித்தை உபாதிகளாக பிடிச்சி வச்சிருக்கு. சித்து சைத்தன்யம் அழியாத பொருள். மாயைங்கிறத உபாதிகள், அதாவது இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் தான் மாயை. மாயைன்னு முதல்ல சொல்லுவோம், மனம்னு சொல்லுவோம். யாமா சாமா, எது இல்லையோ அது மாயா. அதே வார்த்தை தான் அவித்யாங்கிற வார்த்தைக்கும் அர்த்தம். வித்துனா இருக்க, அவித்துனா இல்லை. எது இல்லையோ அது அவித்யா, இல்லையா? இப்போ நாம் ஒரு ஜென்ரலாக எப்படி சொல்லுவோன்னா, சத்து, அதுலேருந்து முதல்ல வெளிவந்தது சித்து, சித்தை சுற்றி இருட்டு, இருட்டுலேருந்து பிராணன், பிராணன்லேருந்து புத்தி, புத்தியிலேருந்து அகங்காரம், சித்தம். என்ன சொல்லப்போனால் இந்த ரெண்டு அப்பப்போ பேசுறதில்ல. இந்த அகங்காரத்தையும் சித்தத்தையும் பேசுறதில்ல. மனம், புத்தி அப்படி போயிடுறோம். ஆனால் புத்திக்கு முன்னாடி இருட்டுன்னு சொல்கிறோம்ல, இருட்டுலேருந்து வெளிப்படுறது சித்தம் தான். அங்கே தான் பதிவுகள் இருக்குது. இந்த பதிவுகளை வச்சு தான் இந்த அகங்காரமும் புத்தியும் மனமும் வேலை செய்யுது. வருஷப்படி பார்த்தோம்னா சித்தம்
அகங்காரம், புத்தி, அப்புறம் மனம். வரிசையாக சொன்னேன். இது மறக்காதீங்க. இனிமேல் பேசுகிறதுலாம் அடுத்த நிலையில் பேச போகிறேன். அதனால் ஏற்கனவே பேசுனதோட கனெக்டடான விஷயம், ஆனால் ஆழமான விஷயமா இருக்கும். அடுத்த நிலை, இப்போ நீங்கள் இன்ட்ரோவாக கொடுத்துருப்பேன் இல்லையா, அதுக்கு அடுத்த நிலை. ஏன்னா அறிவுலேருந்து அனுபவத்துக்கு கொண்டு போகக்கூடிய நிலை இது இப்போ நான் பேசுகிறது. இப்போ முதல்ல சத்து ஆதாரம், அதுலேருந்து சித்து, அதுலேருந்து பிராணன், அதுலேருந்து சித்தம், அதுலேருந்து அகங்காரம், அதுலேருந்து புத்தி, அதுலேருந்து மனம். அப்போ மனம், புத்தி, அகங்காரம், சித்தங்கிறது தான் சிஸ்டம். இதுதான் வரிசைங்க, இது மாறாத வரிசைங்க. மனதிலேருந்து வெளியில் வந்தால் புலன்கள், அதாவது இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய இந்திரியங்கள்லேருந்து இன்னும் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா பொறிகள், இந்த 7 தாதுக்கள், ஞானேந்திரிய, கர்மேந்திரியம். அதுலேருந்து வெளியில் போனால் பொருட்கள். ஆச்சா, இப்போ நீங்கள் உலகங்கிற இந்த ஜகத்தில் ஒன்று வச்சுங்க, அதில் பொருட்கள் 2ன்னு வச்சுங்க. பொருட்கள்லேருந்து நீங்கள் உங்கள் பொறி அதை போய் பார்க்குதில்ல, கண்ணு போய் பார்க்குதில்ல. 3ன்னு வச்சுங்க. இந்த கண்ணுக்கு சக்தி கொடுக்கறது இருக்கு இல்லையா, பார்க்கும் சக்தி, அது பேர் புலன்கள், அதை 4ன்னு வச்சுங்க. இது யாருக்கு ரிப்போர்ட் கொடுக்குதுன்னா மனதுக்கு, 5ன்னு வச்சுங்க. மனதிலேருந்து 6வது நிலையில் தான் புத்தி இருக்குது. இப்போது புத்திக்கு அப்புறம் 7வது நிலையில் அகங்காரம், அதுக்கப்புறம் 8வது நிலையில் சித்தம், 9வது நிலையில் பிராணன், 10வது நிலையில் அவித்யாங்கிற இருட்டு, மாயை, 11வது நிலையில் சித்து, 12வது நிலையில் சத்து. ஒரு சீரியல் போட்டு வச்சுருக்கேன், சும்மா ஒரு சிந்தனை, அங்கே உட்காந்து அப்படியே பேசுகிறேன். இதுதான் ஒரு இதை நல்லா புரிஞ்சிச்சுன்னா அடுத்ததெல்லாம் புரியும். இப்போ சித்து, சத்து, நான் கர்த்தா, நான் போக்தா, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனால் இன்னொன்று விவகாரத்துக்காக என்ன பண்ணுது, இந்த மனதை, புத்தியை இயக்கிறதுக்கு சக்தி கொடுத்து செயல்படுறது சித்து. அதுதான் உயிர், அதுதான் அணுக்கள், அதுதான் அம்பாள். சின்மயி, சைத்தன்யம், அசையும், அனுபவிக்கும், சாப்பிடும், எல்லா வேலையும் செய்கிறது. இந்த இந்த சித்து தான் எல்லாத்தையும் பார்க்குது. இதையும் பார்க்குறது ஒன்று இருக்குது, அது சாட்சி, அது பின்னாடி இருக்குது, அது அப்படியே இருந்துட்டு போடும். சித்தம் சத்தம் ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். சித்து செயல்படும், ஒன்று செயல்படாது. பார்க்குது, சித்தும் கருவி தான். சத்துக்கு சித்து கருவி, சித்துக்கு இது எல்லாம் கருவி, 11ம் கருவி. சத்துக்கு 11ம் கருவி, சித்துக்கு 10 கருவின்னு வச்சுங்க. இப்போ புரியுதா? இப்போ இந்த சித்துக்கு உலகத்தை பார்க்குதில்ல, எப்படி பார்க்குது? பொறிகளால் பார்க்குது, புலன்களால் பார்க்குது, மனதால் பார்க்குது. இதெல்லாம் திருஷ்யம்னு பேர். இந்த சித்தத்தவர 11வது நிலையில் இருக்கக்கூடிய சித்தத்தவர பாக்கி எல்லாம் திருஷ்யம், காட்சி. சித்து தான் திருக்கு. அப்புறம் சத்தை வச்சு பேசணும்னா திருக்கு, சித்தம் திருஷ்யமாகிடும். திருஷ்யங்கிற வார்த்தையை வேதத்தில் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. அதுக்கு அர்த்தம் புரியாமல் இருந்திருக்கலாம். இதை நான் அந்த வார்த்தையை சொல்லாமலே உங்களுக்கு பொதுவாக எப்படி சொல்வேன்னா, வெளியில் பார்க்கக்கூடிய பொருளை பார்க்கக்கூடிய, பொறியை பார்க்கக்கூடிய, புலனை பார்க்கக்கூடிய, மனதை பார்க்கக்கூடிய, புத்தியை பார்க்கக்கூடிய, அகங்காரத்தை பார்க்கக்கூடிய, அகத்தை பார்க்கக்கூடிய, அகத்தை பார்க்கக்கூடிய, அதாவது சித்தை பார்க்கக்கூடிய, சத்தை பார்க்க முடியாது. ஏன்னா சத்து தான் இந்த 11 கருவிகளை வச்சு பார்க்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இதை நம்ம சுருக்கிறோம். எப்படி சுருக்கிறோம்? புத்தி வரைக்கும் இருந்த எல்லாத்தையும் கட் பண்ணுறோம். ஜகத்தே மித்யா, இப்போ அது காரியம், அதை பார்க்குறது பொறி. இப்போ பொறியை ஒன்று பார்க்குதில்ல, அது பேர் என்ன? புலன்கள். அப்போ பொறி மித்து. புலனை ஒன்று பார்க்குதில்ல, மனம். அப்போ புலன் மித்து. மனதை ஒன்று பார்க்குதில்ல, அது பேர் புத்தி. அதனால் மனம் மித்து இல்லை, தோன்றும் மறையும் மித்து. புத்தியை ஒன்று பார்க்குதில்ல, அது பேர் அகங்காரம். எப்படி புத்தி அகங்காரம் பார்க்குதுன்னு சொன்னால், இது இது எனக்கு தெரியும்னு சொல்லுதில்ல, நான் பார்க்குறது புத்தி. இந்த 6 தத்துவங்களை வச்சு பார்க்குறது புத்தி.
இது புத்தி பார்க்குதுங்கிறது எனக்கு தெரியும். இந்த பொருளை புத்தி பார்க்குது, அது அறிவு. இதை நான் அறியிறேன்னு எனக்கு தெரியும். இதை அறியிறேங்கிறத நான் அறியிறேன். அது ஒரு ப்ரௌடு எனக்கு. பலப்பிராப்தின்னு சொல்லுவாங்க. புத்தி பார்க்குது, அது பதிஞ்சு வச்சுருக்கு, அறிஞ்சிருக்கு. அதை ஒன்று பார்க்குது பின்னாடி நின்று அகங்காரம். இது எனக்கு தெரியும், நான் செய்கிறேன், என்னது, அதெல்லாம் அகங்காரம் சொல்லி நான் எனது அகங்காரம். இது புரியுதா? இது எதை பார்க்குதுன்னா புத்தியை பார்க்குது. புத்தியையே ஒன்று பார்க்குது. அது பேர் அகங்காரம். அகங்காரத்தை யாரும் பேசுறதில்ல, அடியேன் பேசுகிறேன். அது பேர் அபிமானம்னு சொல்லுவாங்க. அபிமானமும் அகங்காரமும் ஒன்று தான். ப்ரௌடு, ஸ்டேட்டஸு, ப்ரெஸ்டீஜ்லாம் சொல்லுதில்ல. என்கிட்ட இல்லைங்கிறது எனக்கு தெரியுது. என்கிட்ட இல்லை, அது அறிவு. என்கிட்ட இல்லைங்கிறத நான் அறியிறேன்ல, அது பேர் அகங்காரம். எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் ஏற்கனவே நான், அது பேர் அனுபவம் அல்லது அகங்காரம்னு பேர். புரியுதா? புரியுதா? இது அறியுதுங்கிறது எனக்கு தெரியும். இந்த விஷயம் எனக்கு தெரியுங்கிறது, இப்போ எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறது அறிவு. அது அறிவு. நான் மற்றவங்களோட எனக்கு ஹிந்தி தெரியும், நான் பெரிய லார்டு லபக்தாஸு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன்ல, அது பேர் அகங்காரம். இது புரியுதா? புரியுதா? அதுதான் அகங்காரம்னு அபிமானம் அல்லது அகங்காரம். எனக்கு தெரியுங்கிற ஒரு ப்ரௌடு இருக்கும், தெரியலைன்னா துக்கம் இருக்கும். புரியுதா? இப்போ இந்த அகங்காரத்தை எங்கேருந்து வந்துச்சுன்னா, இந்த சித்தத்துலேருந்து வரக்கூடிய பதிவுகள்லேருந்து வந்திருக்கு. பதிவுகள் எப்படி வந்துச்சுன்னா பிராணன்லேருந்து வந்திருக்கு. பிராணன் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், நம்ம குடிக்கிற தண்ணீர் இருக்குல்ல, அதுதான் மூணாக பிரியுது. ஒன்று மூத்திரம், ரெண்டாவது ரத்தம். ஒரு பகுதி மூத்திரம், ஒரு பகுதி ரத்தம், ஒரு பகுதி பிராணன், ஒரு பகுதி பிராணன். சாந்தோக்கிய உபநிஷத்து மறந்துட்டீங்களா? சரி, இனிமேல் மறக்க மாட்டீங்க. இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது எல்லாம் தெரியும். இப்போ எல்லாமே பிட்டு பிட்டாக வச்சுட்டே வரோம், அதை புரிஞ்சுக்கிட்டே வாங்க. அப்போ கனெக்ட் பண்ணால் தான் தெரியும். கனெக்ட் பண்ணும்போது அது எல்லாம் உங்களுக்கு புரியும். முதல்ல புள்ளியை வச்சு முடிப்போம். இப்போ நீங்கள் குடிக்கிற நீர் இருக்குல்ல, அது ஒரு பகுதி மூத்திரமாகவும், ஒரு பகுதி ரத்தமாகவும், ஒரு பகுதி பிராணனாகவும் இருக்குது. இப்போ ரத்தம் குறைவாக இருக்குன்னா அதிகமாக நீர் குடிக்கிறது நல்லது. போதுமான அளவு குடிக்க மாட்டுறாங்கன்னு அர்த்தம். ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, அது ஒரு பகுதி மலம், ஒரு பகுதி மாமிசம், ஒரு பகுதி மனம். இது புரியுதா? அப்போ நீங்கள் சாப்பாடும் தண்ணியும் குடிக்கிறீங்களா? சாப்பிட்றீங்க, உடனே தண்ணி குடிக்கிறீங்களா? அப்போ பிராணனும் மனமும் உருவாக்குறீங்க. டெய்லி பிராணனும் மனமும் உருவாக்குறீங்க. இப்போ எதுக்கு விரதம் எடுக்கிறாங்கன்னா, இந்த மனம் தானே எல்லா மனம் மித்து. மனம் மித்து. மனம் ரஜோகுணம், புத்தி சத்வகுணம். மனம் ரஜோகுணம், புத்தி சத்துவகுணம். இது வச்சுங்க. இந்த மனம் தான் என்ன பண்ணும்? உள்ளேருந்து வரக்கூடிய எண்ணங்களையும் அது மேலே அட்டாக் பண்ணும், வெளியிலேருந்து வரக்கூடிய எண்ணங்களையும் புத்தியை அட்டாக் பண்ணும். புத்தி சத்துவகுணம். சத்துவகுணம்னா என்னன்னா, ரஜோகுணம்னா என்னன்னா, தமோகுணம்னா என்னன்னா, தமோகுணம் இருட்டு, ஒன்றும் தெரியாது, அறியாது, ஸ்லோவாக இருக்கும், சோம்பேறி, எல்லாத்தையும் தள்ளி போடும், நாளைக்கு பார்க்குறேங்க, பட்டாகிவிடும், அதெல்லாம் பண்ணும். ரஜோகுணம்னா பரபரப்பாக இருக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்கும். இது ரஜோகுணம், வேற ஒரு செயல். தமோகுணம் ஆசை, ரஜோகுணம் செயல், சத்துவகுணங்கிற புத்தி ஞானம் செயல்படாது. நீங்கள் சத்துவகுணம் அதிகரிக்க புத்தியை அதிகரிக்க ரஜோகுணமும் குறைஞ்சி போயிடும், செயலும் குறைஞ்சி போயிடும். அவ்வளோ கர்மா நீ செய்ய வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லா வேலையும் இருக்கு, மிஷின் யூஸ் பண்ணுறீங்களா? எல்லாத்துக்கும் மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா புத்தி வேலை செய்தால் மனம் குறையுது, ரஜோகுணம் குறையுது. இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை நீங்கள் சிஸ்டமைஸாக பண்ணினீங்கன்னா அதுபடி தான் மனமும் என்ன பண்ணும்?
செயல்படுது. அதனால் இந்த மனதை ஒடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, விரதத்தை எடுக்கிறாங்க. இன்னொரு பொருள் இருக்குது. உங்கள் ஒன்று வந்து மனத்தை கொடுக்குது அன்னம், இன்னொன்று வந்து பிராணனை கொடுக்குது அது நீர், இன்னொன்று ஒன்று கொடுக்குது, இன்னொன்று சாப்பிட்றதுனால அது பேர் கிருத்தம், நெய். நெய் நெய் போட்டு தான் சாப்பிடுவாங்க. வெஜிடேரியன்ஸ் பிராமணர்கள் நெய் போட்டாமல் சாப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி. என்ன காரணம்னா அவங்க மந்திரங்களை எல்லாம் உச்சாரம் பண்ணுறதுனால வாக் சக்தி அவங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கும். இந்த நெய் என்ன, ஒரு பகுதி எலும்பாகவும், இப்போ எலும்பு வீக்காக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, பெண்கள் பொதுவாக எலும்பு வீக்காக எடுதுன்னு சொல்கிறானே, உங்களை அப்படியே டீப் ப்ரொமோட் தான் பண்ணுறான்லாம். இந்த வயசுக்கு அப்புறமா இந்த எலும்பு இப்படி போயிடும் அப்படி போயிடும்னு சொல்கிறான்ல. எலும்பு ஸ்ட்ரெங்க்டாக இருக்கணும்னா இந்த நெய்க்கு நல்ல கொழுப்பும் இருக்குது, கெட்ட கொழுப்பும் இருக்குது, நல்ல கொழுப்பும் இருக்குது. ஒன்று வந்து எலும்பு, ரெண்டாவது கொழுப்பு, நல்ல கொழுப்பு, மூணாவது தான் இந்த வாக்கு. இது புரியுதா? அங்கே தான் வாக்கும் பிராணனும் மனமும் போகாத இடத்துல இந்த சித்தானது போகுது. இதெல்லாம் மித்து. இது புரியுதா? இப்போ இது எப்படி இந்த உயிரை பிடிக்குதுன்னு சொன்னால், இப்போ சொல்ல போகுது பாருங்கள். பிரசூத்தஸ்ய பராதயம். இது ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், ஒரு 4-5 இன்ட்ரோ கொடுப்பேன். ஒரு 5-6 கிளாஸ் இன்ட்ரோ கொஞ்சம் கொடுத்தா தான் அதை வச்சு நான் அதில் பில்டிங் கட்ட முடியும். ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கட்டும்னு. பிரசூத்தஸ்ய பராதயம். புதிதாய் பிறந்த அந்த குழந்தை சாகம் இதம், முன்னாடி பிறக்காமல் இருந்துச்சு, விதைக்காமல் இருந்துச்சு, இப்போ குருத்து விட்டுடுச்சு. குருத்து விட்டு கொஞ்சம் வளர்ந்துடுச்சு, 5 வயசாகிடுச்சு. அகம் இதம், இது நான், இது என்னது. குழந்தைங்க சொல்லுதா இல்லையா? குழந்தைங்க சொல்லும். ஒரு 3 வயசு குழந்தைங்க, 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க விளையாடுன்னு வச்சுங்களேன், இது பொம்மையை அது பிடுங்கதான், அது பொம்மையை இது பிடுங்கணும், ஒரே சண்டையாக இருக்கும். இங்கே ஊர்லேருந்து கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஒரே கலவரம் தான். என்ன காரணம்னு கேட்டால், அகம் நான், இதம் இது, மம என்னது, இப்படிலாம் சொல்லுதில்ல. யகப்பிரத்ய இந்த அனுபவமும் இந்த செயலையும் நம்ம பார்க்குறோம். ஸ்வஸ்த ஜாகிரத பிராக் பாவனாத்ரு. இதுக்கு முன்னாடி இது கிடையாது. இதுக்கு முன்னாடி நிலையில் அந்த குழந்தைக்கு இது இல்லை. இப்போ அது வளர அப்போ உபாதி பிறக்கும் போதே உபாதியோட உடம்பு எடுத்தாலே உபாதி தானே. சூழ உடம்பு எடுத்தாலும், சூக்ஷ்ம உடம்பு எடுத்தாலும், காரண உடம்பு எடுத்தாலும், காரண உடம்பு பீஜம், சூக்ஷ்ம உடம்பு தான் மாயை நம்மளை அலக்கழிக்கிறது, ஸ்தூல உடம்பு அதை செயல்படுத்துறது பாவம். ஸ்தூல உடம்பு ஒரு அப்பாவி, அதுக்கு ஒன்றுமே, அது மேலே அதுக்கு பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது அதுக்கு. ஏன்னா அது ஒரு ஜடம். மனம் சொல்கிறத இப்போ இந்த புலன்கள் கேட்குது, புலன்கள் சொல்கிறது பொறிகளை கேட்குது. அப்போ புலன்களுக்கும் இல்லை, இந்த புலன்கள் சொல்லுது இதை பாரு அதை பாருன்னு சொல்லுதில்ல, அதெல்லாம் யார் பார்க்க வைக்கிறானோ இந்த மனம்தான். மனம் யார்? மனம்தான் மாயை. மனம்தான் மாயை. அதை புத்தின்னு சொல்லலாம். நல்லது செஞ்சால் சத்துவகுணத்தில் இருந்தால் புத்தி, ரஜோகுணத்தில் இருந்தால் மனம். ஒரு இடத்துல நிற்காது. ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா அது தமோகுணம். இப்போ இந்த மாயையுடைய லட்சணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மாயை பற்றி லைட்டாக சொல்லியிருப்போம், இப்போ கொஞ்சம் ஆழமாக அடுத்த லெவல் சொல்கிறோம். மாயை இறைவன் தான், ஈசன் தான் இந்த ஜீவராசிகளோட கோத்து விடுறாரு, உபாதிகளை கோத்து விடுறாரு. சித்தாக இருந்த, பூர்ணமான சுத்தமாக இருந்த, சுத்த சைத்தன்யமாக இருந்த அதோட ஒரு சட்டையை போட்டு விட்றாரு. அது பேர் தான் என்னது? மாயா. இந்த மாயாவுக்கு என்னென்ன வேலைகள்னால் கிட்டத்தட்ட 11-12 வேலைகள் இருக்குது. 11 வேலைகள். இந்த மாயாவுக்கு முதல் வேலை என்ன அப்படின்னு கேட்டால், சுக துக்கத்தை இந்த ஜீவராசிக்கு கொடுக்கணும். மாயான்னு வச்சுங்களேன். கணவனுக்கு ஆண், கணவனுக்கு மனைவி மாயா, மனைவிக்கு கணவன் மாயான்னு வச்சுங்க. புரிஞ்சுக்கிட்டா சரி, லைட்டாக புரிஞ்சுக்கணும். ஈகோலாம் போயிடக்கூடாது. ஈகோவை எடுக்கிறதுக்காக இதை பேசுகிறோம். இப்போ என்ன, முதல்ல சுகம் கொடுக்கும், மகிழ்ச்சியாக இருப்பார். அப்புறமா துக்கம் கொடுக்கும், அழுவார்,
சிரிப்பார். ஆண் பெண் 2 பேருக்கும் ஈக்குவல். ஈச் ஃபார் மேட் அதர், ஈச் ஃபார் மேட் ஃபார் ஈச் அதர், மேட் ஃபார் ஈச் அதர். உயிருக்கு உயிராய் உனக்கு நான் எனக்கு நீ, நீ இல்லாவிட்டால் நான் இல்லை, நான் இல்லாவிட்டால் சக்தியே இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லை இப்படிலாம் இருப்பாங்க. அப்புறம் சுகம் கொடுப்பாங்க, துக்கம் கொடுப்பாங்க. அப்புறமா இந்த சுக துக்க போக அனுபவத்தை கொடுக்க பிராரப்தம் எடுத்திருக்கீங்க இல்லையா? உங்களுடைய பிறப்பு ஒன்று இருக்குது, முடிவு ஒன்று இருக்குது, நடுவில் போகம்னு ஒன்று இருக்குல்ல. போகம்தான் இந்த அனுபவம். போகம்னா நல்லது மட்டும் இல்லை, சுகபோகம் மட்டும் இல்லை, துக்கமும் போகம் தானே. நம்ம சுகத்தை மட்டும்தான் போகம்னு சொல்கிறோம், துக்கமும் போகம் தானே. இப்போ இது மட்டும் செய்தால் பஞ்ச மாயையினுடைய குணம்தான் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களுடைய தன்மாத்திரையும் மாயை தான். பார்க்குறது, கேட்குறது, பேசுகிறது, தொடுறது, அதுவும் மாயை தான். அதோடைய குணங்கள் தான். சுகதுக்கம் போகத்தை கொடுக்குது, சுகதுக்கம் போகத்தை கொடுக்குது, 2 ஆச்சா. அப்புறம் பஞ்சபூதங்களும் அதனுடைய தன்மாத்திரம் ஒரு 5. அப்புறம் திரிகுணாத்மிகா மாயா. இது உங்களுக்கு தெரியும், இது ஒண்டி தான் தெரியும், இது தெரியாது. திரிகுணாத்மிகாயால் தமாவாக இருக்கிறதும் அதுதான், பரபரன்னு இருக்கிறதும் அதுதான், சாந்தமாக இருக்கிறதும் அதுதான். அதனுடைய இந்த 3ல் தான் அதோடைய சாரம்தான் மாயா. இப்போ எத்தனை ஆச்சு? இது ஒரு 3, அது ஒரு 2 5, இது ஒரு 5, இது ஒரு 5. எது 3? சத்துவ ரஜோ தமோ குணம் 3. சுக துக்கம் 2 அனுபவத்தை கொடுக்குது, போகம் 2, 5. பஞ்சபூதமாக அதன் தன்மாத்திரா. பஞ்சபூதம்னா இந்த அணுக்களை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த அணுக்கள், இந்த உலகத்தை அணுக்களாக பார்க்க கற்றுங்க. இது கூடும். சொல்கிறாங்க தோன்றும் நிற்கும் மறையும்னா எப்படி தோன்றுதுன்னா ஒன்றா சேரும்போது தோன்றுது, கொஞ்ச நாள் நிற்குது, அப்புறம் கட்டு அவிழ்ந்துச்சுன்னா அது பிரிஞ்சு போயிடுது. பஞ்சபூதங்கள் அப்படி தான் தோன்றும் நிற்கும் அணுக்கள். அதனுடைய மாத்திரானா பார்க்குறது, அதோடைய குணம். ஆகாயத்துக்கு சவுண்டும், காற்றுக்கு ஸ்பர்ஷமும் இப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது 5மே அம்பாளுடைய. இப்போ நீங்கள் எஞ்சி இருக்கிறது ஒன்றுமே இருக்காது, எல்லாமே அம்பாலாக தான் இருக்கும். எல்லாமே அம்பாள் தான். இந்த ஜகத்தை பொறுத்த வரைக்கும் மாயைன்னு சொன்னாலும் ஜகத்துன்னு சொன்னாலும் மாயோன் அப்படின்னு சொன்னாலும் ஒரே விஷயந்தான். இப்போ 5 5 10 ஆச்சா. அப்புறம் அபவர்க்கம்னு ஒரு வார்த்தை. முக்தி கொடுக்கறது தான் அம்பாள் தான். பார்த்தீங்களா? மறைக்கிறது தான் அவள் தான். முக்தி கொடுக்கறது அவளால் தான் முக்தி கொடுக்க முடியும். ஏன்னா அவள் தான் மறைச்சி வச்சுருக்கா. யாரை மறைச்சி வச்சுருக்கா? சத்த சிவத்தை மறைச்சி வச்சுருக்கா. தான் மட்டும் பார்த்துட்டே இருக்கா, மற்றவங்கள பார்க்க விட மாட்டேங்கிறா. என் வீட்டுக்கு என் கணவர், என் வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வீட்டுக்காரன் வீட்டுக்காரி எப்படி சொல்கிறீங்கல்ல. அப்போ மாயாவை வச்சு தான் சுவாமி என்ன பண்ணுறாங்க? விளையாடுறாங்க ஜீவன் கூட. அதுதான் திருவிளையாடு. புரியுதா? அனாவசியமாக உங்களுடைய வாழ்க்கையில் துக்கமாக சுகமாக வருவதில்லை. நீங்கள் தான் அதை நிர்ணயிக்கிறீங்க உங்களுடைய செயல்பாடுகளால். தெரியாமல் செஞ்சிட்டேன்னா தெரியாமல் தண்டனை, தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா தெரிஞ்சு தண்டனை. அப்போ நீ என்ன பண்ணணும்? சரியா? இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் சச்சிதானந்தம், அதான் ஆதாரம். பிரம்மம்னு சொன்னால் என்ன? சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம். சத்து எப்போதும் இருப்பது, அறிவாய் இருப்பது, ஆனந்தமாய் இருப்பது. சத்து எப்போதும் இருப்பது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது அறிவாக இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அறியுது இல்லை. அறியும் போது ஆனந்தம் ஏற்படுதில்லை. 3 விஷயத்தில் ஆனந்தம் ஏற்படும். அறியும் போதும், அன்பு செய்யும் போதும், ஆனந்தமாக இருக்கும் போதும் ஆனந்தம், சத்துவகுணத்தில் இருக்கும் போதும், அறியும் போதும் சத்துவகுணத்தில் இருக்கும் போதும் ஆனந்தம் ஏற்படுகிறது. பொதுவாக ஆனந்தம் அறிவுனாலே சத்துவகுணம்தான். எல்லாம் மயம், ஆனந்த மயம், அறிவு மயம், ஆற்றல் மயம், சிவமயம்னு சொல்கிறோம் இல்லையா? சிவஸ்வரூபம் நம்ம எழுதுறதில்லை. சிவமயம்னா நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் சிவனை நம்ம நினைக்கிறோன்னு. சிவத்தையும் அதனுடைய மயத்தையும், சிவத்தையும் அதனுடைய உடம்பையும், உயிரையும் உடம்பையும், சக்தியையும் சிவனையும், சிவனையும் சக்தியும் நினைக்கிறோம். சிவமயம்னா என்னது? சிவமும் சக்தியும்னு அர்த்தம்.
இது புரியுதா? இப்போ நீங்கள் வந்து சத்துச்சித்த ஆனந்தம், இதுதான் உங்கள் ஸ்வரூபம். இன்னும் சுருக்கமாக சொல்ல, நீங்கள் வந்து ஆனந்தம். ஒரே வார்த்தை, நீங்கள் யார்? ஆனந்தம். நீங்கள் அறியறீங்கன்னா அறிஞ்சால் ஆனந்தம், அறியலைன்னா துக்கம். அஞ்ஞானிகள் துக்கப்படுகிறார்கள், அறியாததுனால துக்கப்படுறாங்க. இப்போ 5 தத்துவம் இருக்கு இல்லையா கேரக்டர் பிரம்மத்துக்கு. சத்தியசித்த ஆனந்தத்தில் 5 இருக்குல்ல, அதில் 3 சொல்லிட்டோம். அஸ்தி அஸ்தி பாதி பிரீத்தி. அஸ்தினா இருப்பது சத்து, பாத்தினா விளங்குவது சித்து, பிரீத்தினா அன்பு ஆனந்தம். இது புரியுதா? அப்புறம் நாம ரூபம்னு 2 இருக்குது. நாம ரூபம்னா அதான் ஜகத்து. இந்த சத்து நாமமாகவும் ரூபமாகவும் இருக்கிறது. ஒரு பொருளாகவும் வடிவமாகவும் பேராகவும் இருக்கிறது. ஒரு பொருள், அதுக்கு ஒரு வடிவம், அதுக்கு ஒரு பேர். அப்படி தானே இருக்குது. உலகத்தில் பேர் இல்லாத பேர் இருக்கா? அதாவது ஒரு பொருள் இருக்கா? பேர் இல்லாத பொருள் ஒன்று இருக்கா? இல்லைல்ல. அப்போது இந்த ஜகத்தையும் நாமத்தையும் ரூபத்தையும் உபாதியையும் மித்தையும் உள்ளே இருக்கக்கூடிய சச்சிதானந்தன் சொல்லக்கூடிய சத்தையும் நடுவில் ஒன்று இருக்கு, அதுதான் மாயா, அதுதான் இருட்டு. அது என்னன்னா அதுதான் உங்களை ஒட்டி வச்சிருக்கு, கட்டி வச்சிருக்கு. ஒட்டுறதுன்னா என்னது? நீங்கள் போய் பிடிக்கிறீங்களே, நீங்கள் பிடிக்கிறீங்களா, அது உங்களை பிடிக்குதா? இப்போ நீங்கள் பிடிக்கும்னு சொல்கிறீங்கள. முன்னெல்லாம் இந்த வார்த்தை நல்ல வார்த்தை, எனக்கு அதை பிடிக்கும், இதை பிடிக்கும், இதை பிடிக்கணும். வேதாந்தத்தில் கெட்ட வார்த்தை அது. எதையும் போய் நீ பிடிக்காத, உனக்கு சனி பிடிக்கும். நீ எதை பிடிச்சாலும் அடுத்தது சனி பிடிக்கும். புரியுதா? அதுவாக வந்து பிடிச்சிக்கிச்சா கிரகம், அது கிரகிக்குதுன்னு வச்சுங்க, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ பற்றுதா, பிடிக்குதா, ஒட்டுதா? ஒட்டுறதை கம்முன்னு சொல்கிறோம். உங்களையும் அதையும் ஒட்டி வச்சுருக்கு. எதையும் அதையும் ஒட்டி வச்சுருக்கு. நீங்கள் சத்துச்சித்த ஆனந்தங்கிறதையும் இந்த ஜகத்துங்கிற மித்தையும் சத்தையும் மித்தையும் ஒட்டி வச்சுருக்கு. அதுதான் மாயா, அதுதான் இருட்டு. இப்போ அது பலம் இழக்கணும், அது இல்லாமல் போகணும். நடுவில் அந்த இருட்டை நீக்கிட்டோம்னா எல்லாம் ஒன்றாயிடும். எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அத்தனையும், எத்தனை நதிகள் ஒரு கடலில் போய் சேர்ந்தா, கங்கா யமுனா காவேரி, கங்கேச்ச யமுன சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலசமின் சந்நிதம் குரு அங்கைச்ச சகிதாக சர்வே கலசாம்பு சமாசிரிதான் ஒரு மந்திரம் இருக்குது. சங்கல்பம் இல்லை, இது ஆவாகனம் பண்ணுறது. எல்லா நதிகளும் சப்த நதிகள், சுவாமியை சப்த நதிகளால் முருகப்பெருமான அபிஷேகம் பண்ணுறோம், அர்த்தம் அதான். புரோக்ஷணம் பண்ணுறது, சுத்திகரணம் பண்ணிக்கிறது, தன்னை சுத்திகரணம் பண்ணிக்கிறது இருக்குல்ல. அதெல்லாம் எது வரைக்கும்? அந்த நதியெல்லாம் கடலில் போய் இதுலேருந்து இது வரைக்கும் கங்கா, இதுலேருந்து இது வரைக்கும் யமுனா, இது நர்மதா வேதான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தேன் இருக்குது, தேனி இருக்குது. தேனீக்கள் எல்லா இடத்துலையும் போய் இப்போ தேன் எல்லா பூக்களையும் நான் வந்து ஒரு தாமரைப்பூவை மட்டும்தான் தேன் எடுப்பேன், நான் வந்து மல்லிகைப்பூ எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லுதா? அப்புறம் மல்லிகைப்பூ தேனையெல்லாம் இந்த ஹோல்ஸில் வச்சுருக்கேன். நீங்கள் வைக்கிறீங்களா பிரித்து 5.5 டப்பா 8.5 டப்பா 7.5 டப்பாலாம் வச்சுருக்கீங்களா இல்லையா? அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ நீங்கள்லாம் கடையில் வாங்கிட்டு வந்துடுறீங்களா மாவு? அது வந்துட்டு போய்டும். இப்போ என்ன சத்தும் சித்தையும் உபாதியையும் ஒட்டி வச்சுருக்குது மாயை. ஏன்னா அது பிடிச்சிது. அஸ்மிதா, இப்போ நீ யார்? சத்தியஜித் ஆனந்தம் இல்லை. நான் வந்து புதுசாக டிவி வாங்கிட்டு வந்தேன்னா நான் டிவி, நான் கார் வாங்கிட்டு வந்தேன் நான் காரு, புதுசாக செல் வாங்கிட்டு வந்தேன் நான் செல்லுலேயே இருப்பேன், ஒரு வாரத்துக்கு வெளியிலே வரமாட்டேன். இருக்கவே இல்லையா? அஸ்மிதா. அஸ்மிதானா என்னது? அப்படியே ஆகிடுறது. எதை பார்க்குறோமோ அது என்னது? அதான் பற்று. அது கீழே விழுந்து உடஞ்சி போச்சு வச்சுங்க, உயிரே ஹார்ட்டே உடஞ்சி போச்சு. காரில் கீரல் பட்டுச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான். காலையில் ப்ளூடூத்து ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணி வைக்கணும், ஏதோ ஆன் பண்ணி வச்சிருக்கு. அது ஆஃப் பண்ணால் தான் ஆஃப் பண்ணும். அது பேசாமல் நான் 12 மணிக்கு வரேன், அது பேச
கிரீன் இல்லை, அதான் நீ தானே அந்த வேலையை. அதான் சரி சரி, நீ தானே அது. சரி ஓகே. நான் என்ன பண்ணுறதுன்னா அது நான் கவலைப்படுறதில்ல. போனால் போகட்டும் போடான்னு போயிடுறது. இன்னும் ஞானம் வந்துடுச்சு, எல்லாருக்கும் தெளிவாக இருக்கீங்க. முன்னெல்லாம் இப்போ பெரிய பிரச்சனை ஆகி அதாகி இதாகி சண்டை போட்டு வம்பு போட்டு எல்லாம் பண்ணுவீங்கல்ல. இப்போ அதெல்லாம் இருக்குது. போனால் போட்டோம், இருந்தால் இருக்கட்டும், வந்த வரைக்கும் லாபம். என்ன என்ன ரச்சிதா? அதனால் இப்போ என்னான்னு கேட்டால், இந்த ஒட்டி வைக்கிறது யாருன்னு கேட்டால் இந்த அஞ்ஞானங்கிற இருட்டு தான் ஒட்டி வைக்குது. இப்போ இந்த உள்ளே இருக்கிற சித்தை பாக்கி எல்லாத்தையும் விட்டுருவோம், சித்தை மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ யாரோட தொடர்புகளுதோ அதுவாகிடுது. நான் சித்துங்கிறத மறந்துடுச்சு, தான் அறிவு பொருளுங்கிறத மறந்துடுச்சு, நான் ஆனந்தங்கிறத மறந்துடுச்சு, நான் அமைதிங்கிறதையும் மறந்துடுச்சு. இப்போ எல்லா துக்கம்னா துக்கம், சுகம்னா சுகம். அப்போ யாரை மறதியை ஏற்படுத்துறதுனா இந்த இருட்டு தான். இருட்டில் என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அதனால் அது என்ன பண்ணுதோ அந்த குணப்படி போகுது வாழ்க்கை, தமோ குணம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இப்படி தான் உங்களை பிடிக்குது. ஆரம்பத்தில் பிடிக்குது. குழந்த ஆரம்பத்தில் பன்னிக்குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 10 பன்னிக்குட்டி இருக்குன்னு வச்சுங்களேன். குட்டி அப்போ தான் போட்டிருக்கு, அழகாக இருக்கும். அப்புறம் போக போக பாருங்கள் அது வேலையை காட்டும். நாய்க்குட்டி பாருங்கள் அழகாக இருக்கும் ஆரம்பத்தில். என்னது இந்த உபாதிகள்லாம், அதை காமக்ரோதாதிகள்லாம் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஆட்டி படைக்கும். அதில் என்ன ஆகிடும். இப்போ இந்த நீங்கள் யார்? நீங்கள் சாட்சி. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு இனிமேல் சாட்சிங்கிற பேர் கொடுக்குறேன் அடியேன். நீங்கள் சாட்சி, ஆத்மா சாட்சி. நீங்கள் ஆத்மா அல்லது சாட்சி. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணும், பார்த்து கொண்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் சாட்சி. இப்போ நீங்கள் என்னவாயிட்டீங்க? ஃபீல்டில் இறங்கி வேலை பார்த்துட்டு கிடக்குறீங்க, அதுவாகிட்டீங்க. எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதுவாகிட்டீங்க. புரியுதா? நீங்கள் சாட்சி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியுதா? டெய்லி வாட்ச் பண்ணுறீங்களான்னா இல்லை. எது வந்தாலும் சுகம் துக்கம் எது வந்தாலும் அதான் வாழ்க்கை. எவனோ சொல்லிட்டான். குடும்பம்னா ஒரே சண்டை சச்சரவு இருக்கும், அழுவணும், தவிக்கணும், சீரியல் பார்த்து அழுவணும், அதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு நம்மளே பழக்கம். அறியாமை. நீ ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிற எங்கே அழுவுறதுக்கு வேலை இருக்குதுன்னு கேட்குறேன். நீ அமைதி ஸ்வரூபம் எங்கே பதட்டப்படுறதுக்கு வேலை இருக்குது கேட்குறேன். நீ உன் எடுத்த விட்டுட்டு வெளியில் வந்துடுற, அதனால் தெருவில் விட்டுடுது. நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தீன்னா, சித்து சத்தோடு இருந்துச்சுன்னா, ஒரு மனைவி கணவனோடு இருந்தானா, இல்லை கணவன் மனைவியோடு இருந்தானா, சித்து சத்தாகி நிற்கும். இது எங்கே நிற்குது? வெளியில் வந்துடுச்சு, தெருவுக்கு வந்துடுச்சு, பொருட்கள் மேலே நிற்குது. இப்போ எல்லாமே பொருள் தான். கணவனுக்கு மேலே பொருட்கள்லாம், மனைவிக்கு மேலே பொருட்கள்லாம். தத்துவம் புரியலை, அதனால் ஒரே சண்டை சச்சரவு, அறியாமல். அது ஒரு பக்கம் போட்டோம். இப்போது இந்த எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது இந்த புத்தி இல்லையா? புத்திக்கு எனக்கு இவ்வளோ தெரியும் அப்படின்னு நினச்சா அகங்காரம். புரியுதா? உங்களுக்கு தெரியுங்கிறது புத்தி. அது இது எல்லாமே ஜடம்தான். எல்லாமே ஜடந்தாங்க. எதுக்கும் சுய அறிவு கிடையாது. எல்லாத்துக்கும் ஆதாரமாக சித்து இருக்குது. இதை குழப்புறது யாருன்னா இந்த மாயா குழப்புது. இந்த 4 தான் குழப்புறது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் தான் 3 விதமான கேட்டகரியில். தமோ குணத்தில் மறைச்சியும், ரஜோகுணத்தில் பரபரப்பாக உங்களை தூண்டி விட்டோம், சாந்த குணமே உங்களுக்கு கொடுக்க தபம் பண்ண சொல்லுதா? உங்கள் மனம் என்னைக்காவது தபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், குருவை இப்போ பார்க்கணுன்னு. ஆனால் இதெல்லாம் குருங்கிற வார்த்தை கேட்டுச்சுன்னா அலறி அடிச்சுட்டு ஓடும். இந்த 11 சக்திகளும் மாயா குருக்கிட்ட வேலை காட்ட முடியாது. புரியுதா? அதனால தான் குரு சன்னதியில் இருந்தால் எந்த தீய சக்தியும் துஷ சக்தியும் அட்டாக் பண்ண முடியாது. அதனால தான் குருவோட ட்ராவல் பண்ணுங்கன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்க. இப்போ சிஷியர்கள் நம்மளுடைய இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு தஞ்சாவூரில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க தெரியுமா? ஒன்றுமே இல்லை, சொன்னாங்க இந்த மாதிரி ஆடியோ போட்டு சும்மா ஆடியோ போட்டு விடுவோம், கேட்குறவங்க கேட்கட்டும், டெய்லி 1 மணி நேரம் கேட்கட்டும் அப்படின்னு ஆடியோ போட்டுவிடும். அடியா என்ன நினச்சேன்னா, இந்த சிரவணம் முடிஞ்சு மனனம் பூர்த்தி ஆகும்போது உங்களுக்கு அனுபவம் வந்துடும், பூர்ணமான அனுபவம் வந்துடும். அனுபூதிக்கு முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு மனன காலத்திலேயே அனுபூதி ஏற்படணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன்.
நிச்சயமாக நடக்கும். உத்தம அதிகாரிகள் இருக்கிறவங்களுக்கு நடக்கட்டும். நடக்காதவங்களுக்கு மனநத்தில் என்ன ஆகுன்னா சுத்தமாக கிளாரிட்டி வந்துடும். எத்தனை பர்சன்டேஜ் கிளாரிட்டி? 100% கிளாரிட்டி வந்துடும். நம்ம கிளாஸ் பொறுத்த வரைக்கும் மனநத்தில் நீங்கள் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு பூரணமாக வந்துடும். அதில் நீங்கள் உக்காந்திங்கன்னா அனுபூதி. இப்போ விட்டு விட்டாக போகிறதெல்லாம் புரிஞ்சிருக்காது. புரிஞ்சிருக்கும், விட்டு விட்டாக இருக்கும். கனெக்ஷன் பண்ணால் தான் புரியும். அதை கனெக்ட் பண்ண தான் போகிறோம். அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 ஆண்டுகள், மொத்தமாக 5 ஆண்டுகள் ஓடிச்சு. இன்னும் 10 ஆண்டுகளில் எல்லா வேலையும் முடிச்சிடலாங்க. நான் சொல்கிற மாதிரி 36, 48 இதெல்லாம் சாதாரணர்கள் போட்டோம். இது கூட நான் வந்து ரொம்ப குறைக்கவும் இல்லை, அதிகமாகவும் வேகமாகவும் போகல, மெதுவாகவும் போகல. மெலோடியாக போகணுன்னு நினைக்கிறேன், யோகமாக போகணுன்னு நினைக்கிறேன். ஞான யோகங்கிறது வாழ்க்கை. 12 ஆண்டுகளை 15 ஆண்டுகளுக்குள்ளே செய்து காட்டணும்னு ஒரு முயற்சி பண்ணுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த முடிவை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முடிவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க ஞானம். முடிவு எடுத்தால் செயல்படுத்தணும். புரியுதா? முடிவு எடுத்தால் செயல்படுத்தணும். செயல்படுத்தினாதான் நீ முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கினாதான், முடிவு எடுக்க போகிறேன்னா தான் நீ செயலே இறங்கணும். புரியுதா? இப்போ சொன்னோம் உடனே அதை அந்த சென்சேஷனில் உத்தம அதிகாரி அவர் பிரசன்னா வராருல, உத்தம அதிகாரி. அதான் சொல்கிறேன்னு, அதான் உடனே வேலை செஞ்சுருக்கு மைண்டு. ஜீவ இன்டென்ஷனை தான் இதை நம்ம செயல்படுத்தி காமிக்கணும்னு முயற்சி பண்ணி அந்த சென்டரை தஞ்சாவூரில் உருவாக்கணும் ஜின்னு சொன்னார். ஆரம்பிச்சு இது போட்டு மெதுவாக இப்போ தானாக நடக்கட்டும். இதெல்லாம் தானாக நடக்கிற விஷயம். அடியன் இறங்குறது இன்னொரு 5 ஆண்டுகள் ஆகும். இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்படி வேணால் வச்சுங்க. இது ஒரு பக்கம் வந்துட்டு போட்டோம். உடனே நடக்குது. அது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வாரத்துக்குள்ளே தானே அதை பேசணும். ஒரு மாதமாக பேசினதும் ஆரம்பிக்கிற எண்ணமெல்லாம் இல்லை. அது இப்போ தானாக நம்மளை மீறி யூடியூப்புக்கு இது போன மாதிரி ஒவ்வொரு சென்டரும் 32 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வரட்டும். முதல் சென்டர் இது. ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அது தஞ்சாவூரில் ஆரம்பிக்கிறார் சுவாமிநாத சுவாமி. தஞ்சாவூரில் கால் எடுத்து வைக்கிறார் முதல் காலை. ஞானத்தை அங்கே இந்த சென்டர் பாயிண்ட் இல்லை. அது என்னவோ எல்லாம் தானாக நடக்கணும். இப்போது ஆடியோவே சொல்லுவோம், அதில் பதில் இருந்தால் நம்ம சொல்லிக் கொடுப்போம். 24 மணி நேரம் சொல்லிக் கொடுப்போம். அது என்ன இப்போ இந்த திருஷ்யம்னு சொன்னோம் இல்லையா, நீங்கள் சாட்சின்னு சொன்னா நீங்கள் பார்க்குறதெல்லாம் என்னது? திருஷ்யம்லாம் மித்து. இப்போ நீங்கள் ஜகத்தை பார்க்க வேண்டாம் இனிமேல். ஜகத்தே நீங்கள் திருஷ்யம்னு சொன்னால் ஜகத்தை நினச்சிட்டு இருப்பீங்க முன்னெல்லாம், காட்சிகள். அதை விட்டுருங்க. பொருட்களையும் விட்டுருங்க, பொறிகளையும் விட்டுருங்க, புலன்களையும் விட்டுருங்க, மனதையும் விட்டுருங்க, புத்தியை மட்டும் விட்டு கவனிங்க. இனிமேல் உங்களுடைய பார்வை புத்தியை கான்சன்ட்ரேட் பண்ணணும். புத்தி தமோகுணத்தில் இருக்கா, ரஜோகுணத்தில் இருக்கா, சத்துவகுணத்தில் இருக்கா? தெரியுமா தெரியாதா? இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியுமா தெரியாது? இப்போ நீங்கள் சத்துவகுணம் போயின்னு இருக்கு. இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. சத்துவகுணத்தில் தான் லேர்ன் பண்ணுறது, இதான் சுவாத்தியாயனம் பண்ணுறது, சிரவணம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறதெல்லாம் சத்துவகுணத்தினுடைய வெளிப்பாடு. இப்போ நீங்கள் எப்போ ரஜோகுணத்தில் இருக்கீங்க, எப்போ சத்துவகுணத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் வெளியில் இருந்து உங்களை பார்க்குறீங்க. புரியுதா? இது நாள் வரைக்கும் அப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. கோபம் வந்தோடனே டக்குன்னு செயல்பட்டுருவீங்க. இப்போ கோபம் வருது. கோபம் என்ன குணம்? தமோ குணம். ஆசையில் இருந்தால் தமோ குணம், செயலில் இருந்தால் ரஜோகுணம், ஞானத்தில் இருந்தால் சத்துவகுணம், அறிவில் இருந்தால் சத்துவகுணம். இப்போ நீங்கள் கடைசியில் இந்த அறிவும் மாயை தான். ஏன்னா இந்த சத்துவகுணத்தினுடைய இதில் தான் சத்துவகுணமே. அப்போ 3த்தையும் கடக்கிற நிலை வரப்போகுது. இப்போது தமோ குணத்தை கடந்து ரஜோகுணத்தை கடந்து சத்துவகுணத்தில் வாழ்ந்துக்கிட்டே வாங்க. அப்புறம் சத்துவகுணத்தையும் கடந்துடலாம். எனக்கு இந்த அளவுக்கு தெரியும், இந்த அளவுக்கு எனக்கு நான் அது தெரியும்னு உங்களுக்கு தெரியுதில்லை, அது பேர் அகங்காரம். அது தெரியறது தப்பாச்சுன்னு தப்பே இல்லை. ஆனால் அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மற்றவங்கள. புரியுதா? உங்கள் நிலையில் நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போங்க. ஆனால் அது மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ண. டிஸ்டர்ப் பண்ணால் அது அகங்காரம். புத்திக்கு எனக்கு இது தெரியும், அது தெரியும், இப்படி பண்ணலாம், இப்படி போகலாம், இப்படி வரேன், இப்படி எனக்கு அப்படின்னு ஒரு உயர்வான சிந்தனையோடு போகிறது தவறு இல்லை. எவால்வேட் பண்ணுறதுன்னு தவறு இல்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியும், எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு தெரியும் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ மார்க் போடுறேன்? 33% மார்க் போட்டேனா இல்லையா? அதம அதிகாரி கிடையாது, கண்டிப்பாக மத்தியம அதிகாரி. அதையும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள்லாம் மத்தியம அதிகாரி.
இப்போ சின்சியராக இருக்கிறவங்க டெடிக்கேட்டடாக இருக்கீங்க, சொல்கிறதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா உத்தம அதிகாரின்னு சொல்ல முடியும். அது நீங்களே டிசைட் பண்ணால் நீங்கள் சொல்கிறபடி தான் நடக்கிறேன் 8 மணி நேரம் சத்துவகுணத்தில் ஒரு நாளைக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தா வருதுச்சுன்னா உத்தம அதிகாரி. மாற்று கருத்தை எனக்கு 8 மணி நேரம் போதும், அதுக்கு மேலே போகவே மாட்டேன் ஒரு நாளும். 8 மணி நேரத்தையே குறைப்பேன். இப்போ எப்படி தமோ குணத்தை குறைங்க ரஜோகுணத்தை குறைங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, ரஜோகுணமே இருக்கக்கூடாது. ஞானம் இருந்தால் கிரியா இருக்காதுங்க, கிரியா இருந்தால் ஞானம் இருக்காது. கிரியா இருந்தால் ஞானம் இருக்காது, ஞானம் இருந்தால் கிரியா இருக்காது. கிரியாவை செய்ய வேண்டான்னு சொல்லலை, கிரியாவை யோகமாக செய்ய. அவன் செய்கிறான் என்னை வைத்து செய்கிறான்னு செய்ய, அவன் வேலை என்னை வைத்து செய்கிறான்னு செய்ய, நிபுணத்துவத்தோடு செய்ய, பிடிச்சு செய்ய, பலனை எதிர்பார்க்காத, பூர்த்தி பண்ணி செய்ய. இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ மாயா பிடிக்கப்பட்டதுனால இந்த நிலையில் இந்த குழந்தையானது ஜாகிரத்தை இதுக்கு முன்னாடி இல்லை, என்னது ஒன்றுதெல்லாம் சொல்லலை. 2 வயசில் சொல்லலை, 1 வயசில் சொல்லலை, 3 வயசுக்கு மேலே 4 வயசுக்கு மேலே அது சொல்ல ஆரம்பிச்சு வளர வளர அந்த நிலையை அயம் ஷோ, நான் இது, அது, அகமிதம், நான் இது, தன்மை அதுவும் நான் தான், தத்து தான் தன்மை, இது என்று ஜன்மாந்தரா உதித்த பல வாசனையினால் வந்தது. வாசனைனா பல ஜென்மாவில் நீ சேமித்து வச்சுருக்கக்கூடிய சித்தத்தினால வந்தது. இது ஜன்மாந்தர உதித்தக பீவரக பிரத்யய, இதெல்லாம் உறுதியாக இருக்குது. இந்த நிலையை இந்த அனுபவத்தை மகா ஜாகிரதி இது தெளிவாக சொல்லுது. எண்டு உறுதியாக ஸ்ட்ராங்காக சொல்லுது, கான்செப்டாக சொல்லுது, புரிஞ்சு சொல்லுது, தெரிஞ்சு சொல்லுது. அது அந்த மகா ஜாகிரதை. முன்னாடி விதை வந்து முளைச்சிடுச்சுன்னா அது ஜாகிரதம், குருத்து வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு கூட உங்களுடைய பிராரப்த கர்மாவை தவிர பாக்கி கர்மாலாம் எரிக்கிறதுக்கு வழி இருக்கானே இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்? ஏங்க விசாரம் பண்ணால் பிராரப்தத்தை ஜெயிக்கலாம், விசாரம் பண்ணால் விமுக்தி, விசாரம் பண்ணால் அனுபூதி, விசாரம் பண்ணால் பிரம்மஸ்வரூபம். அப்போ என்ன பண்ணணும்? பிரம்மஞானத்தை விரைந்து என்ன பண்ணணும்? சிரவணம் பண்ணால் விசாரம் நீங்களே பண்ணுவீங்க. இப்போ நான் இங்கே கொடுக்குற இந்த ஸ்பெசிஃபைனே போதும் உங்களுக்கு. விசாரத்துக்கு எப்படி விசாரம் பண்ணணும்னு சொல்கிறேன்னா இல்லையா? ஒவ்வொரு வார்த்தை ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தையை ஆராய்ச்சி பாருங்கள். அந்த வார்த்தை உங்கள் கூட உங்கள் உயிரில் கலந்துச்சுன்னா அந்த வார்த்தை உங்களால் மறக்கவே முடியாதுங்க, மறக்கவே மறக்காது. ஸ்ட்ராங்காக போய் என்ன பண்ணிடும்? உங்களுடைய அங்கமாக மாறிடும். உங்கள் அங்கே தலையில் ஹெல்மெட்டு போடுறீங்க, ஹெல்மெட்டு ஒரு இடத்துக்கு போனோடனே கழட்டி வச்சிடலாம், கண்ணாடியை கழட்டி வச்சிடலாம். இதெல்லாம் என்னது? உபாங்கம்னு பேர். இது ஞானம் இருக்குல்ல, உங்கள் அங்கம் கூட இல்லை, உங்கள் உயிர். ஞானம் உங்களுடைய உயிருங்க, உங்கள் உணர்வு. அப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் அறியாமல் அறிஞ்சிங்கன்னா அந்த வார்த்தை உங்கள் கூட உங்கள் உயிரில் கலந்துரும், மறக்கவே மறக்காது. இப்போ நீங்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் அடியான் மீனிங் சொல்லனா இல்லையா? எப்படி சொல்கிறேன்? எனக்கே ஒரு நாள் பேசியிருப்பேன் ஏதோ ஒரு. அப்போ ஒவ்வொரு ஆடியோலையும் ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? அப்போ ஒரு ஆடியோவை கேட்டு ஒரு வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையை வந்து சந்தேகம் கேட்கக்கூடாது. இங்கே இதுதான் விசாரம் பண்ணுறதுக்கான அடிப்படை. இந்த விசாரம் பல நிலைகளில் இருக்கட்டும். உடனேயே அகம் பிரம்மாஸ்மி தத்மவசின்னு விசாரம் பண்ண வேண்டாம். மகா வாக்கியமாக இன்றைக்கி வரைக்கும் மகா வாக்கியம்லாம் எடுத்து ஏன் பண்ணலை? இன்னும் சிரவணமே முடிக்கல, எப்படி மனனம் முடிக்கல? மனனத்தில் தான் மகா வாக்கியத்தை விசாரம் நல்லா பண்ண முடியும். அடுத்த ரவுண்டில் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ போகிறது கரெக்டாக தப்பா? போயின்னு இருக்க ரூட்டு கரெக்டாக தப்பா? நான் பேசாமல் கடைன்னு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுட்டு போனால் அது என்ன பிரயோஜனம்? அதுக்கு நான் பேசவே தேவையில்லையா? 1700 ஆடியோ இருக்குன்னா 1700 வார்த்தை உங்களுக்குள்ளே மனசில் பதிஞ்சிருக்கா இல்லையா? பதிஞ்சிருக்கு, அது தெரியலை. உங்களுக்குள்ளே பதிஞ்சிருக்கு, அது தெரியலை. அதை ரெனிவல் பண்ணுங்கள், அதுதான் மனனம். சொல்கிறது புரியுதா? ஒவ்வொரு ஆடியோலையும் ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? இருக்குது, ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து எழுது. இந்த ஆடியோ நம்பர் போடு. இந்த ஆடியோவில் இந்த வார்த்தை என்ன தொட்ட வார்த்தை, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு புரிஞ்சிச்சு இல்லை புரியலை. புரிஞ்சிச்சுன்னா நல்லா அதை செய்து பார். செய்யக்கூடிய விஷயமா இருந்தால் செய்து பார். அதில் என்ன இருக்கோ அப்படியே செய்து பார், நடந்து பார். அப்புறம் அது உங்கள் கூட உயிருக்கு உயிராக கலந்து கரைஞ்சி போன பிற்பாடு அடுத்த வார்த்தையை நீ கையில் எடுக்கலாம்.
சும்மா இல்லைங்க, 10,000 மந்திரத்தை 1000 மந்திரமாக மாற்ற போகிறோம், 1000 மந்திரத்தை 1000 வார்த்தையை மாற்ற போகிறோம், 1000 வார்த்தையை 100 வார்த்தையாக மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்கேன். டே ஒன்னே சொல்லியிருக்கேன். இருக்கா இல்லையா வார்த்தை? ஏன் எடுத்து எழுதலை? நேரம் இல்லை, என்ன பண்ணுறது? ஈஸியான வழி, ரொம்ப ஷார்ட்கட். யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, யாரும் இப்படி போக மாட்டாங்க. இந்த ட்ராக் நான் போகிறேன்ல, இந்த ட்ராக்கில் அதுக்கு முன்னாடி யாரும் போயிருக்காங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. இது மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம எந்த இன்டென்ஷனில் இதை பண்ணோன்னா இந்த மக்கள் வந்து அவ்வளோ நேரம் இதில் கவனம் செலுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு 10,000 மந்திரம் கண்டபடி இருக்கா இல்லையா? உபாசனை இருக்குது, பக்தி இருக்குது, தியானம் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் நீக்கிட்டு எது அமிர்தமோ கடைஞ்சி பால் கடலை இப்போ கடைஞ்சின்னு இருக்கோம் இந்த சிரவணத்தில். இந்த பால் கடலை இல்லை, அமிர்தக்கடலை, ஞானங்கிற அமிர்தக்கடலை கடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போது விசாரம் செய்ய 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 உங்களுக்கே அது எளிமையாக புரிஞ்சிடும். அனுபவம் மனநத்திலே அனுபவம் வந்துடும், அனுபூதியே வந்துடும். பார்க்கலாம். இப்போ இந்த நிலையை மகா ஜாகிருதி அவஸ்தான்னு சொல்லுது. இது வந்து 3வது நிலை. அடுத்தது அரூடம் யத் அதவா ரூடம் சர்வத்தா தன்மயாத்மகம் யத் ஜாகிரதோ மனோராஜ்யம் தத் ஜாகிரத ஸ்வப்ன. விழிப்பிலேயே ஸ்வப்னம் விழிச்சிருக்கோம். நம்மளுடைய கொள்கையை நினச்சி சிந்திப்போமா, அது பேர் ஜாகிரத்தில் ஸ்வப்னம். நம்ம இப்படி பண்ணால் இப்படி போகணும், இப்படி பண்ணால் இப்படி போகணும். இப்போ நான் 32 டிஸ்ட்ரிக்ட்லேயும் 32 சென்டர் எப்படி வரும், யார் யார் அதை இது பண்ணுவோம், எப்படி போனால் ஈஸி, அதெல்லாம் நான் சிந்தித்து செயல்படுத்துவேன். இப்படி சிந்திக்கிறேன்ல, அது ஜாகிரதத்தில் ஸ்வப்னம். நம்ம கொள்கையை நம்ம இமேஜின் பண்ணுறோம் இல்லையா, அதான் ஜாகிரதத்தில் ஸ்வப்னம். அதை தான் சொல்லுது. ஆரூடம் அத்தவா ரூடம், தெரியாமலோ இல்லை நல்லா தெரிந்தோ, தன்மயாத்மகம் கற்பனையான அந்த வழியில் விழிப்பு நிலையில் மனோராஜ்யம்னா கற்பனையாக செய்கிறது. மனோராஜ்யம் பண்ணுறீங்கள, அது ஜாகிரதத்தில் ஸ்வப்னம் உச்சதே கூறுகிறார்கள். அப்புறம் திவச்சந்திர 2 நிலவு இருக்கிற மாதிரி தெரியுது. சுக்தி காருண்ய மிருக திருஷ்ணா. சுக்தி காருண்யனா இந்த சிப்பி பார்த்தா நைட்டில் வெளிச்சம் காயின் மாதிரி இருக்கும். இந்த சோடா பாட்டில் மூடி காசு மாதிரி இருக்கும் அந்த காலத்தில். அதை ஏமாந்து போகாத குழந்தைங்களே கிடையாது. ரவுண்டாக இருக்கும், காசு மாதிரியே இருக்கும். அதுபோல் திருஷ்ணா, மிருக திருஷ்ணா, காணல் நீர்னு சொல்லலாம் இல்லையா, காணல் நீர் போல் ஒரு வேறுபாடுகளை நமக்கு இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி தெரியுதில்ல, அதுவும் ஒரு நிலை இல்லையா. அதெல்லாம் இதுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. கயிறு பாம்பாக பார்க்குறோம்ல, அதெல்லாம் என்னது, ஜாகிரத்தில் சொப்பனம். வெளிச்சிருக்கோம், பாதி வெளிச்சத்தில் அது தெரியுது, கயிறா பாம்பான்னு டவுட்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த பார்வை. இது அபியாச பிராப்பிய ஜாகிரத தது சொப்புனோ நானாவிதோ பவேத்து. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சொப்பனம் பார்க்குறதுக்கும் இமேஜினேஷன் பண்ணுறதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. பார்க்காததை ஒன்று நீங்கள் வந்து சொப்பனமாக பார்க்க மாட்டீங்க. நீங்கள் ஏற்கனவே பார்த்தது தான் என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு காலகட்டத்தில் நனவாகவோ கனவாகவோ பார்க்குறீங்க. கனவுல பார்த்து ஒரு இடத்துல நினைவாக நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்த நீங்கள் ஏற்கனவே வந்த மாதிரி இருக்க அப்படின்னு தோணுதில்ல, அது ஏற்கனவே வந்திருக்கும். உங்கள் ஸ்பிரிட்டை என்ன பண்ணும், ஒரு விசிட் பண்ணும் சித்து. அல்பகாலம் மயா திருஷ்ட ஏத்தது ந உதேத்தி ஏத்திரகி. கொஞ்ச நேரம் என்னால் ஒரு சில காட்சிகள் பார்க்கப்பட்டது, உண்மையை பார்த்தா அது இல்லை, கனவு, சொப்பனம். தூக்கத்தில் சொப்பனம், உறக்கத்தில் சொப்பனம், அதான் சொப்பனம். பராமர்சகா பிரபுத்தஷ்ய முடிவு என்னன்னு கேட்டால், விழிப்படைஞ்சால் அது எதுவும் இல்லை. சொப்பன இது கத்தே இது. அதான் இப்போ நீங்கள் தூக்கத்தில் கனவு காண்றீங்க, விழிச்சிட்டா கனவு இல்லை, தூக்கமும் இல்லை. இங்கே அதே மாதிரி தான் ஜாகிரதத்தில் நீங்கள் கனவு காண்டுட்ருக்கீங்க, நீங்கள் விழிச்சு அடைஞ்சிட்டிங்கன்னா இந்த ஜகத்து இல்லாமல் போயிடும். ஜகத்துனா அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் ஜகத்துக்கு வேல்யூ கொடுக்குறீங்க, பொய்யை உயிரை கொடுத்து பாதுகாக்கிறீங்க, காப்பாற்றுறீங்க பொய்யை. பீரோ ஃபுல்லாக 0. சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்கள் தைரியம் இருக்கா? வீட்டில் போய் சொல்லி பாருங்கள்.
உங்களுக்கு கடைசியில் ஒரு செல்ஃபு கொடுத்துருப்பாங்க. 6 செல்ஃபு இருக்கும். அதில் ஒரு பீரோவில் 10,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அதில் 5 செல்ஃபு அவங்க வச்சுக்குவாங்க, ஒரு செல்ஃபு உங்களுது இருக்கும். கீழே இருக்கும், அது மேலே இருக்காது, கண்டிப்பாக கீழே இருக்கும் ஓரமாக. அதுவும் இருக்காது அப்புறம் உனக்கு. புரியுதில்ல? அல்பகாலம் மயா திருஷ்ட, இதெல்லாம் கொஞ்சம் காலம் நான் பார்த்தது, கொஞ்சம் நேரம் பார்த்தது, விழிச்சுக்கிட்டா ஒன்றும் இல்லை. அது பேர் சொப்னம், 5வது நிலை. சிறு சந்தர்ஷனா அபாவாத் பிரஃபுல்லம் பிருகத் வச்சக. அதாவது ஒரே கனவில் ஒரே கனவு வருது, திரும்பி திரும்பி வருது. எங்கே வெட்டிங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது. சில கனவு நம்ம கலைஞ்ச கனவை கலைச்சி விட்ருவாங்க. கலைஞ்ச கனவு நல்ல கனவாக இருக்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஏதோ கர்ப்பகிரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், சுவாமிகிட்ட நின்று பேசின்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த கனவை ஏதோ ஒரு அபிஷ்டு கலைச்சி விட்டுதுன்னு வச்சுங்களேன். இதுதான் விதி தான். எல்லாம் மாயா தான். என்ன பண்ணுறது? சுவாமி இவனை நிறைய சிந்திக்க விடக்கூடாது, உள்ளே போயிடுவான், அப்புறம் இந்த வேலையெல்லாம் எவன் செய்கிறது? ஆனால் என்ன பண்ணுவோம், கர்ப்பகிரகத்தில் இருக்கிற மாதிரி சுவாமியில் ஏதோ பேசின்னு இருக்க மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். டக்குன்னு கலைச்சிடுவாங்க. அச்சோ கனவா இது, சரி திரும்பி நம்ம அந்த கனவை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அது வரவே வராது. ஆனால் துக்கம்னா பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த யந்திரம். எந்த யந்திரம்? துக்கத்தை திரும்பி திரும்பி சிந்திச்சு அழுவும், நினச்சி அழுவும் சொல்கிறாங்கல்ல. 2 மணி நேரம் 3 மணி நேரம் அழுவுறதுலாம் இருக்குது, நாள் கணக்காக அழுவுறதுலாம் இருக்குது. மனனம், அழுகையாக மனனம் பண்ணுது. அது பைத்தியம். எதுக்கு எடுத்தாலும் அழுவும். ஏன்னா அது நினச்சது நடக்கலையாம். அறிவு இருந்தால் அழுவுமா? அறிவு இருந்தால் அழுவுமா? அறிவு இல்லைன்னா அழுவும். அது மட்டும் இல்லை, வீடே ஒரே நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். உள்ளே வந்தால் என்ன ஒரே நெகட்டிவாக இருக்கே, நமக்கு நல்லா சென்சேஷன் ஆகும். சன்னதிக்குள்ளே போகும்போது எப்படி தெரியுது, அது மாதிரி சென்சேஷன் ஆகும். எல்லாம் அறியாமை தான் காரணம். என்ன பண்ணுறது? அச்சா, இந்த சிறகால அனுவருத்தி திரும்ப திரும்ப அது வருது. பிருகத் வச்சக, அதை பற்றி நிறையா பேசுகிறோம். பிரஃபுல்ல நல்லா விளங்குது. சிரம், அந்த சிர சந்தர்ஷனா அபாவாத். இதை பார்க்காத பொருள் திரும்ப திரும்ப வருது. ஒரே கனவாக இருக்குது, பார்க்காத பொருளாக இருக்குது, மங்களா தெரியுது. அதை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம், மறக்கவே மாட்டோம். அதில் சொப்பனத்தில் ஜாகிரதி. இந்த கனவு ஏற்கனவே வந்திருக்கு, இந்த கனவு நல்லாயிருக்கும், இந்த படம் நல்லாயிருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த கனவு நல்லாயிருக்கும், பார்க்கலாம், பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொப்பனத்திலே நான் கனவு காண்றேன். ஏன்னா பல முறை அது கலைச்சி விட்ருக்குல்ல, இது கனவா நனவான்னு சொப்பனத்திலே நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். அதெல்லாம் நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களா? நான் அடியேன் சிந்திப்பேன். இது கண்டிப்பாக கனவாக தான் இருக்கும், இது நம்மளை ஏமாத்துது, இதை நம்ப வேண்டாம்னு நினைப்பேன். இல்லை நீ காண்றது உண்மை நனவு அப்படின்னு நான் சொல்லும். அப்படியே ஒரு ஃபீல் உருவாகும். அப்புறமா பார்த்தா அது கனவாக இருக்கும். புரியலையா? எல்லா அனுபவமும் உங்களுக்கு இருக்குது. இது புரிஞ்சிச்சா? அப்புறம் உறக்கம். உறக்கம் என்ன? ஸ்வப்ன ஜாகிரதாதி புரோக்த ஜாகிரேத்யபி பரிபூரத. இந்த கனவு, ஸ்வப்ன, ஜாகிரதை இதெல்லாம் கடந்து எல்லாத்தையும் விட்டு 6 நிலையும் விட்டாச்சு. இந்த 6 நிலையும் விட்டு தூங்குகிறோம். ஷடவஸ்தா பரித்தியாகி 6 அவஸ்தாவையும் விட்டாச்சு. ஜடா ஜீவஸ்ய யாசிதி. அசையாத இந்த உயிர் இப்போ அசையாமல் தூங்கின்னு இருக்கு, ஜம்முன்னு தூங்கின்னு இருக்கு. பவிஷ்ய துக்க போத ஆதி சுஷுப்தி சோ உச்சத்தே கதிகி. இப்போ அது துக்கம் இருந்தால் கூட கண்ணு விழிச்சா தான் துக்கம். கண்ணு விழிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனை, துக்கத்தோடு உள்ளே போயிருக்கோம். ஒரு நிகழ்ச்சி நடந்தணும், துக்கப்பட்டிருக்கோம். அப்புறம் தூக்க நேரம் வந்து தூங்கிடுச்சு. அப்போ அந்த துக்கம் இருக்காது. அது நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு அப்புறமா எழுந்து போகும். மறுபடியும் துக்கம் வந்து என்ன பண்ணும்? பிடிச்சிக்கும். அந்த நிலையை ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றும் தெரியாதுங்கிறது சொல்ல. எந்த அனுபவமும் கிடையாது, எந்த அறிவும் வேலை செய்யறதில்ல.
இப்போ நமக்கு அறிவு வேலை செய்யாத காரணம் என்னன்னா, இந்த அவைத்தியான்னு சொல்லக்கூடிய இருட்டு, புரியுதா? ஞானம் வேலை செய்யும், அறிவு வேலை செய்யாது. அறிவு லிமிட்டட், ஞானம் கண் இல்லாமலும் பார்க்கும், காது இல்லாமலும் கேட்கும். அறிவுக்கு தான் என்ன பண்ணும்? வெளிச்சம் வேணும். ஞானத்துக்கு வெளிச்சம் தேவையே இல்லை, அதுவே ஸ்வரூபம் வெளிச்சம். ஏன்னா அதுவாக இருக்குது. இப்போ இது அறிவாக இருக்குது, அதனால் லிமிட்டடாக இருக்குது, மனுஷங்குள்ளே இருக்குது. ஆனால் மனித அறிவு இருக்குது. தன்னை அது சைத்தன்யமாக அறிய ஆரம்பிச்சிச்சுன்னா அது நல்லா பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஒருத்தவங்களுடைய பேரு புகழ் என்ன? உள்ளே இருக்கக்கூடிய அந்த சித்தனுடைய வெளிச்சம் தான், சத்தினுடைய வெளிச்சம் தான் வெளிப்படுது. எப்படியோ வெளிப்படுது, உடம்பு மூலியமாவோ, புத்தி மூலியமாவோ, வாக்கு மூலியமாவோ, கண்ணாலேயோ, காதாலேயோ, பூர்வமத்தியினாலேயோ. ஒரு ஆறா இருக்கும் அவங்களுக்கெல்லாம், நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிறோம்ல, பூஜை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். பூஜை ஆரம்பித்து விக்னேஸ்வர பூஜை ஆரம்பித்தோடனே டக்குன்னு அந்த ஆறா மாறிடும். அந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கவனிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஃபோட்டோலேயே தெரியும். அது நம்ம ஃபோட்டோ அவங்க எடுக்கிறாங்களா, அந்த ஃபோட்டோலேயே அது தெரியும். ஆராஸ், இறைவனுடைய ஆராஸ். அந்த ஐப்ப சன்னதி எப்படி இருக்குது, அந்த இடம் எப்படி இருக்குது? 1ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள், சைலண்ட்டாக ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் இருக்கும். சுவாமி மேலே போயிடுவாங்க. நம்பூதிரி பூஜை பண்ணுறோம், சீக்கிரம் பண்ணுறோம். சுவாமி தான் அனுகிரகம் பண்ணும். 1 லட்ச ரூபா கொடுத்தா நம்பூதிரி பூஜை பண்ணிடுவோம். சரி, இந்த வருஷம் சங்கல்பம் போடுவோம். இப்போ என்னாச்சுன்னா, ஏன்னா நல்ல உயர்வான பூஜையை பார்த்துட்டு சாதாரண பூஜை அடியனுக்கு முருகன் தான், முருகனுடைய எண்ணம் தான் நம்ம பிரதிபலிக்கிறோம். அப்படி ஒரு அற்புதமான பூஜையை ஒருத்தர் நடத்திட்டு போயிட்டார். அதனால் அந்த பூஜையே தான் மைண்டில் நிற்குது. அப்போ மாயா தான் முக்தி தருது, மாயா தான் இதெல்லாம் மித்து தான். இப்போ நீங்கள் தூக்கமும் மித்து தான். உறக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். சடாவஸ்தா பரித்தியாகிய ஜடா ஜீவசிய ஸ்திதி, ஜடமான நிலை, ஜீவத்தினுடைய நிலை, எல்லா நிலையும் அங்கே அந்த சொப்பனம் அதுகளெல்லாம் அசைவு இருந்துச்சு. இதில் அசைவு கிடையாது, ஜடம். துக்கம் கூட எதிர்காலத்தில் இருந்தால் தான், தூக்கத்தில் கிடையாது. அதனால் ஜகத்து தஸ்யாம் அவஸ்தாயாம் அந்த தமசி லீயதே. இந்த ஜகத்தும் என்னது? அந்த தமசில் மூழ்கி போயிடும், லயமாயிடும், எதுவுமே இருக்காது. அப்படின்னு சொல்லி சப்த அவஸ்தாய் இமா புரோக்த மயா அஞானஸ்ய ஹே துவஜ்ஜே ஏ பிராமண பையனே, பிரம்மத்தை அறிபவன், அறிய உள்ள வந்துட்டானே பிராமணன் தான். துவஜ்ஜே 2வது பிறவி. ஏன் ஒரு பிறவியில் இருந்தால் பிரம்மஞானம் வரலைன்னு சொன்னால் நீ துவஜ்ஜின்னு சொல்ல முடியாது. நீ மனதை எஜுகேட் பண்ணனா அது மிருகம். குரு இல்லாத வாழ்க்கை அசுர வாழ்க்கை. அப்போ புதிய வாழ்க்கை நீ ஆரம்பிக்கிற. நீ முதல்ல சுபாவமாக இருந்த, இப்போ பாவமாக போகிற, அபாவத்தை விட போகிற, கெட்டதை விட போகிற, தேவையில்லாததை விட போகிற, மித்தை விட போகிற, சத்தை பிடிக்க போகிற. அதனால் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டால் சிஷ்யன் ஆகிட்டாலே பிராமணன் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய அனுபவத்தில் இந்த இந்த வேத அத்தியாயனத்தில் பிரம்மத்தை பிடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டானே. நீங்கள் எப்போ உங்களுக்கு இந்த இதெல்லாம் வருது, அடுத்த நிலையில் சொல்லுது மந்திரம். நிறைய மந்திரம் எழுதிட்டு வந்திருக்கேன். ஒன்றையும் அப்படியே ஸ்கிப் பண்ணி போக முடியல. அதனால் இதை சொல்லிடுறேன். அதனால் துவஜ்ஜுன்னு சொல்கிறார். துவஜ்ஜுனா என்னது? 2வது பிறவி எடுத்தவன் பிராமணன், பிரம்மஞானம் உடையவன், பிரம்மத்தை தேடுபவன், பிரம்மத்தை தேடியவன், சத்துவகுண பிரதானம். பிராமணகன்னா சத்துவகுண பிரதானமாக இருப்பாங்க. சுவாத்தியானம் பண்ணுவாங்க, மற்றவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, தானம் வாங்குவாங்க, தானம் கொடுப்பாங்க, பூஜை செய்வாங்க, பூஜை செய்விப்பாங்க. இதுதான் அவங்களுடைய குணம். குருவனுடைய வேலையும் இதுதான். இது புரியுதா? அந்த நிலையில் அவர் சொன்னார், அவர் பிராமணர் ரொம்ப பாராட்டினார்னு, வைணவர் சொல்கிறார், நீங்கள் எடுக்கிற முயற்சி பெரிய முயற்சி அப்படிங்கிறார், மிகப்பெரிய முயற்சின்னு. இப்போ அப்படி தான் தெரியும். அப்புறமா இது சாதாரண முயற்சியாக பாருங்க. நீங்கள் எந்த முயற்சியும் இல்லாமல் அனாயாசமாக நடக்குதா? சங்கல்ப மாத்திரன்னு சர்வசித்தி. அதுதான் நம்மளால் பண்ண முடியும். நம்மளால் என்ன பண்ண முடியும்? சுவாமி இதை நடத்துங்க, அதை நடத்துங்க, அப்படி தான் சொல்லலாம். அந்த எண்ணமே அவர் தானே. இந்த எண்ணத்தை அவர் நம்மள்கிட்ட கொடுத்து நம்ம வாயை பயன்படுத்தி பேசுகிறாரு. நீங்கள் ஒன்றும் முடிவை எடுக்கணும், செயல்படுத்தணும். முடிவை எடுத்துட்டேன், ஆனால் செயல் பண்ண தமக்கணும்.
முடிவே எடுக்கலையா, ரஜோகுணம். சொல்கிறது புரியுதா? முடிவை எடுத்துட்டிங்கன்னா செயல்படுத்தணும், அது சத்துவகுணம். இச்சா இருக்கணும், செயல் இருக்கணும், அறிவும் இருக்கணும். இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, திரிகுணாத்மிகா மாயா. அப்புறம் குணாதீத்தனா ஆகிடணும். இப்போ குணாதீத்தத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்தின்னு போகிறோம். இவையெல்லாம் செஞ்சு காட்டணும்னு எப்படி சொன்னேன் தெரியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரில் ஒரு சென்டர் உருவாக போகுதுன்னு. இது ஆரம்பம்தான். போகிற கனவை நம்ம இந்த கனவு காண்ற கனவை நனவாக்கிட்டு போயிடணும். 1 கோடி சிஸ்டர்களை விட இந்த 32 சென்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணோம், வளர்ந்து வரோம். சுவாமி விட மாட்டாங்க, நம்ம ஆரம்பிக்கிறது எதையுமே நிறுத்த மாட்டாங்க. எனக்கு பூரணமான நம்பிக்கை இருக்குது. என்ன ஒருத்தர் நம்பினார், சொன்னார், நீ இருக்கிற வரைக்கும் இந்த கோயிலில் எல்லா தர்ம காரியங்கள் உற்சவாதிகள் சிறப்பாக நடக்கும், எனக்கு நம்பிக்கையோடு நான் செத்து போவேன்னு சொன்னார். அவர் போயிட்டார். அப்புறம் அதுபோல் நம்ம ஆரம்பிக்கிற இந்த 32 டிஸ்ட்ரிக்டும் நிச்சயமாக காலங்காலமாக ஒரு ஞானப்பீடமாக விளங்குதே இல்லையே பாருங்கள். குமரங்குண்டம் ஞானப்பீடம் தலைமைப்பீடமாக இருக்க போகுது. அடியார்கள் ட்ரெடிஷ்னலாக இதெல்லாம் கடைபிடிக்க போகிறோம். அதில் நீங்களும் ஒருத்தவங்களாக இருக்கும்போது, அடியானும் அதில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி தான் நானும், ஒரு வேறுபாடுமா நான் நினைக்கல, அப்படி சிந்திக்க கூட எனக்கு தோண்டலை. யதார்த்தமாக நடக்குதா இல்லையா பாருங்கள். செய்து காட்டுறோங்கிற வார்த்தை தான் செய்து காட்டுறது. இந்த அவஸ்தாவில் 300 மந்திரங்கள் இருக்குது. திரும்ப 300 மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 299 வரைக்கும் நான் நிறுத்துகிறேன். எத்தனை ஆயிருக்கு? 292லேருந்து நேற்றை விட இன்றைக்கி அதிகமாக தான் போயிருக்குல்ல. அப்போ நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணுன்னா, உங்கள் சாட்சியாக இருக்கிற நீங்கள் உங்கள் புத்தியை சுற்றி நல்லா உற்று பார்க்கணும். நீங்கள் திருஷ்ய சாட்சி, பாக்கி எல்லாம் திருஷ்யந்தான். அதில் புத்தி தான் கேப்டனாக இருக்குது. அதனால் நீங்கள் புத்தியை பார்த்தீங்கன்னா தமோ குணத்தில் இருக்கா ரஜோகுணத்தில் இருக்கான்னு தெரிஞ்சால் நீங்கள் எந்த குணத்தில் நீங்களே மாற்றலாம். இப்போ ரஜோகுணத்தில் இருக்கான், இப்போ கோவப்படுறோம், இது அனாவசியம், இது வேண்டாம், நிறுத்து. புரியுதா? இல்லைன்னா முன்னெல்லாம் எல்லாத்துக்கும் எமோஷ்னலாக, எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு, எல்லாத்துக்கும் தவிச்சுக்கிட்டு, எல்லாத்துக்கும் போட்டு ரணகலம் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதுக்கெல்லாம் முடிவுன்னு. அதுதான் ஞானம். ஞானாத் முக்தி. முதல்ல லைஃப்பில் வாழும்போதே அது வரைக்கும் இருக்கட்டும். மிச்சத்து நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலம், அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலம். ஜிவேல் முருகனுக்கரும். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய்